ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூருல்லா. இன்றைக்கி துபாயில் உள்ள சிலிக்கன் ஒயாசிஸ் டிஎஸ்ஓ பகுதியில் உள்ள சிலிக்கன் சென்ட்ரல் மாலுக்கு போயிருந்தாங்க. அங்கே போகிறப்ப திடீர்னு ஒரு ஏரியாவை பார்த்தா பயங்கரமான ஒரு கூட்டம். காய்கறி கடை மாதிரி சுற்றிலும் நடுவில் ஒரு சென்டர் பகுதி மாதிரி இருக்குது. அது சுற்றிலும் காய்கறி கடை மாதிரி கூட்டம். மேபி காய்கறி கடையை மாலுக்கு நடுவில் போட்டாங்களா அப்படின்னு சந்தேகத்தோட சுற்றி பார்த்து உள்ளார போய் விசாரித்தா அப்போ தாங்க தெரியுது, ஜாய் ஆலுக்காஸ் நகைக்கடை இருக்கு இல்லைங்களா, 0% செய்கூலி 0%ங்க இல்லை. நிறைய குறிப்பிடப்பட்ட நகைகளுக்கு, செயின்ஸு, பேங்கிள்ஸ், வளையல்கள், நெக்லஸ், இந்த மாதிரி நிறைய நகைகளுக்கு வந்து 0% செய்கூலி ஆஃபருங்க. ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நாளை மறுநாள் வரைக்கும் 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்போ விசாரித்தப்போ தான் தெரியுதுங்க. பாருங்கள், நடுவில், அதாவது ஜாய் ஆலுக்காஸ் அவுட்லெட்டு உள்ளார இருக்குது, நான் வர்றப்போ வலது பக்கம். ஆனால் இந்த 0% செய்கூலிக்காக உள்ள அந்த நகைகளை மட்டும் நடுவில் ஒரு அவுட்லெட் மாதிரி பக்காவாக போட்டு அதை பவுண்டரி மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி பண்ணி அதை சுற்றிலும் மக்களுங்க. சரி, உள்ளார போய் என்ன அப்படி இருக்குது செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட உள்ளார போய் போனால் பார்க்கவே முடியலங்க. அவ்வளோ பேக்கடாக இருக்குது. அதுக்கு பின்னால் வேறு ஒரு கூட்டம் நின்றுட்டுருக்கு. என்னடா இது, காய்கறி கடையோட மோசமாக தங்கத்தோட விலை வந்து 309 310 திரகம் விற்கிது ஒரு கிராமுக்கு. ஓகே, எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆனால் எவ்வளவு தான் தங்கத்தோட விலை அதிகரித்தாலும் தங்கத்தின் மீது உள்ள மோகம் மக்களுக்கு போகவே இல்லைங்க. அதுக்கு காரணமும் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட், அது சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டு, வாழ்க்கைக்கு உதவுகின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது வந்து இப்போ தங்கத்தினுடைய விலை குறையிற மாதிரியே இல்லைங்க, காலப்போக்கில் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அதனுடைய நெக்லஸ்லாம் பாருங்கள், விதவிதமான நெக்லஸ்கள் எல்லாமே 0% ஆஃபருங்க. இதுவே ஜாய் ஆலுக்காஸ் அவுட்லெட் உள்ளார கடைக்கு உள்ளார போனால் அங்கே 0%ல் நார்மலாக உள்ள நகைகள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டுருக்கிற ஒரு நடுப்பகுதியில் மட்டும் எக்கச்சக்கமான நகைகளை வந்து வச்சு ஏகப்பட்ட சேல்ஸ்மேன் நடுவில். இது நான் மாடியிலேருந்து நின்று பிடிச்சேங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கூட்டம். சேல்ஸ்மேன்லாம் விழி பிதுங்கி நிற்கிறாங்க. கஸ்டமர்னுடைய க்ரௌடு தாங்க முடியாமல். ஓகேங்களா, யார் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லி 1 by 1 அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு ஆஃபருங்க. ஏன்னா கோல்டில் மிக முக்கியமாக நமக்கு செலவாகிறது செய்கூலி தாங்க. மார்க்கெட் ரேட்டுக்கு படி நம்ம 0% கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பர். அப்போ அந்த மாதிரியான ஆஃபர் கிடைக்கிறப்போ தங்கத்தை நிறைய பேர் நிறைய வாங்கி போடுவாங்க. ஆக்சுவலாக அது நல்ல ஒரு சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் 0% செய்கூலியில். அதனால் மக்கள் இந்த அளவுக்கு க்ரௌடு வந்திருக்கிறதுல ஒரு வியப்பு ஏதும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன். ஓ மை காட். அது மட்டும் இல்லைங்க, அங்கே பக்கத்தில் பார்த்தா எல்லாம் தமிழ்நாடு. அங்கே ஒரு மனைவி கணவன்கிட்ட சொல்கிறாங்க, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க, நடுவில் கொஞ்சம் ரீஎனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேனை வச்சு எல்லா லேடிஸும், அதுவும் தமிழ், எங்கே பார்த்தாலும் தமிழ், நம்ம மக்களினுடைய கூட்டம், நம்ம மக்களினுடைய தமிழ் பேச்சு, என்னடா பூரா தமிழ்நாடு இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செயின்கள், நெக்லஸ்கள், வளையல்கள், விதவிதமான ஆபரண நகைகள், அழகோடு மெருகேற்றத்தோடு ஒரு நல்ல பளீருங்கிற ஒரு தன்மையோட 0% செய்கூலியே இல்லாமல் காத்துட்ருக்குங்க மக்கள் வாங்குவதற்காக. ஆனால் உள்ளுக்குள்ளார போய் நான் விசாரிக்க கூட முடியல, அவ்வளோ பேக்கடாக இருந்ததுனால சரி வேணும்னா நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அங்கே உள்ள மக்கள்லாம், அங்கே உள்ள சேல்ஸ்மேன்கள்லாம் கஸ்டமர்ஸ் க்ரௌடை டீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், அது வந்து பக்கத்துலேயே மலபார் ஜுவல்லர்ஸும் இருக்குது. மலபார் ஜுவல்லரி அதுவும் ஃபேமஸ் தான். ஆனால் இங்கே எல்லா கூட்டமும் வந்துருச்சு. இங்கே வந்த கூட்டம், இந்த கூட்டத்துக்கு உள்ளார போக முடியாத கூட்டம்லாம் மலபார் ஜுவல்லரியில் 1.99% செய்கூலி ஆஃபர், அது குறிப்பிட்ட நகைகளுக்கு போட்டிருக்காங்க. அதில் பூந்துட்டாங்க. தனிஷ்க் பக்கத்தில் ஃபேமஸான பிராண்டு, அதுவும் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் அதில் கூட்டம் இல்லை, இதில் ஆஃபர் இருக்கிறதுனால. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.